இந்த சாப்டர்ல டோட்டலா 6 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்கு. அதுல 5 டாபிக்ஸ்ல நம்ம சொல்யூஷன்ஸ் பத்தியும் அதனோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன அண்ட் பேசிக் காம்போனன்ட்ஸ் என்ன இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்திருப்போம். அண்ட் லாஸ்ட் டாபிக் புக் பேக் எக்ஸசைஸை நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறதையும் பார்ப்போம். டோட்டலா 9 கிளாஸஸ்ல இந்த சொல்யூஷன்ஸ் டாபிக் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கிளாஸஸ்மே 30 to 40 minutes இருக்கும். It includes introduction of solutions. So solutions na என்னன்னு first start பண்ணிருப்போம். Then types of solutions. Solutions எப்படி வகைப்படுத்தலாம் அப்படிங்கறத பார்த்திருப்போம். Then factors influencing solubility. So solubility na என்ன, அதோட factors என்னென்ன அப்படிங்கறத பார்த்திருப்போம். Then explanation of hydrous, anhydrous salts, deliquescence, hygroscopic salts. So இந்த மாதிரி different types of salts பத்தின details நம்ம பார்த்திருப்போம். And problems based on mass and volume percentage. So problem solve பண்ணிருப்போம் at the end. So அந்த problems எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு பாத்தீங்கன்னா mass and volume percentage. So அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கான problem solve பண்ணிருப்போம். And finally இது எல்லாமே பேஸ் பண்ணி நம்ம book back exercise solve பண்ணிருப்போம். Learning objectives. So இந்த solutions chapters படிக்கிறனால நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா to know about solutions, components of solutions and solutions in our daily life. So solution na enna, so basic thing அது என்ன நம்ம தெரிஞ்சுப்போம். Then components of solution, அந்த solutionல இருக்கக்கூடிய components என்னென்ன அப்படிங்கறத பார்த்திருப்போம். And solutions in our daily life, நம்ம daily lifeல யூஸ் பண்ணக்கூடிய solutions என்ன அப்படிங்கற சில எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம பார்ப்போம். To classify solutions based on the physical state of the solute and solvent. So solutionனா ரெண்டு components இருக்க போது, ஒன்னு solute இன்னொன்னு solvent. So அதோட physical state பேஸ் பண்ணி எப்படி classify பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்திருப்போம். To classify solutions based on the types of solvent. Solvent பேஸ் பண்ணி மட்டும் அந்த solutions எப்படி classify பண்ணலாம்ன்றத பார்த்திருப்போம். To classify solutions based on the amount of solute. இப்ப solute எவ்வளோ இருக்கு அதை பேஸ் பண்ணி அந்த சொல்யூஷனை நம்ம எப்படி classify பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். To explain solubility and factors affecting solubility. So solubility na என்ன அப்படினும் அது எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, சோ அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்ற அந்த காரணிகளையும் நம்ம பார்த்திருப்போம். To define concentration of solution, mass percentage and volume percentage. So concentration of a solution na என்ன, சோ அது எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது, then அதை பேஸ் பண்ணினா mass and volume percentage. சோ அதுல mass, அது ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய mass எவ்வளோ, வால்யூம் எவ்வளோ, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருப்போம். To explain hydrated salts and water of crystallization. So hydrated salts na enna and water of crystallization. So crystallization na enna, water of crystallization na enna. So இது எல்லாமே நம்ம அந்த டாபிக்ல கவர் பண்ணுவோம். To explain hygroscopy and deliquescence. So hygroscopy and deliquescence ரெண்டு நேச்சர் இருக்கு. So hygroscopic nature na enna, deliquescence nature na enna. இது ரெண்டுத்தையுமே நம்ம என்னன்னு பார்த்திருப்போம். To solve problems based on solubility, mass percentage and volume percentage. So overall நம்ம பார்த்த எல்லா டாபிக்ஸை பேஸ் பண்ணியும் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது, ஒரு solubility ப்ராப்ளமோ இல்ல mass percentage, volume percentage இந்த மாதிரி என்ன கேட்டிருந்தாலும் அதற்கு நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.